மும்மொழி கொள்கையை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பரபரப்பு பேட்டி. சிறப்பாக 2 மொழி கொள்கையை, இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னா இது என்ன? இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றுவாங்களா? அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மகன் எங்கு படிக்கிறார்? மும்மொழி கொள்கை விவகாரத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை குறித்து அரசு பள்ளி மாணவர்களிடையே வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். டிடிவி தினகரன் வலியுறுத்தல். PM ஸ்ரீ திட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்து இருந்தால் மத்திய அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். நடிகை சௌந்தர்யா மரணம் குறித்து தவறான தகவல்கள் பரவி வருகிறது. சௌந்தர்யா மரணத்தில் நடிகர் மோகன் பாபு தொடர்பு என எழுந்த புகாரில் உண்மையில்லை என அவரது கணவர் ரகு விளக்கம். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் குழு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுடன் சந்திப்பு. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகனையும் நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்குமாறு அழைப்பு. தொகுதி மறுசீரமைப்பினால் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ₹20,000 கோடி செலவில் சுமார் 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர்கள் வாங்க டெண்டர். மின் உபயோகத்தை துல்லியமாக கணக்கெடுக்க தமிழ்நாடு மின் வாரியம் நடவடிக்கை. மொரிஷியஸின் தேசிய தின விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பு. ராணுவம் மற்றும் காவல்துறையின் பிரம்மாண்ட வாகனங்களின் அணிவகுப்பு. Rescue Service amongst others. Indian contingent Gaudi fillet of officers and a crucial role in investigating. ஹோலி பண்டிகை நெருங்குவதை அடுத்து உத்தரப்பிரதேசத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்க மசூதிகளை தார்பாலின் கொண்டு மூடும் பணி தீவிரம். பெண்ணாக இருந்தும் தன்னை உரிய நேரத்தில் தூங்கவோ ஓய்வெடுக்கவோ விடவில்லை. வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி அச்சுறுத்துவதால் இமோஷனலாக உடைந்து விட்டதாக நடிகை ரன்யா ராவ் கதறல். ரயில்களில் தொடர் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கல்லூரி மாணவர்களுக்கு ரயில்வே போலீஸ் பகிரங்க எச்சரிக்கை. கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் காட்டெருமை தாக்கி வனக்காவலர் உயிரிழப்பு. 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பரிதாப பலி. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இளைஞர்கள் ஓட்டி வந்த கார் சாலையோரத்தில் இருந்த மின்கம்பத்தில் மோதி விபத்து. அதிவேகத்தில் வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து தலைகீழாக கவிழ்ந்த அதிர்ச்சி சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. செஞ்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றி நின்றிருந்த லாரி அருகில் உள்ள கிணற்றில் கவிழ்ந்து விபத்து. சுமார் 600 நெல் மூட்டைகள் கிணற்றில் விழுந்து சேதம்.
ஏர்டெல்லை தொடர்ந்து எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் ஜியோவும் ஒப்புதல். ஸ்டார்லிங் என்ற செயற்கைக்கோள் வழியாக அதிவேக இணைய சேவையை வழங்க நிறுவனங்கள் திட்டம். ஹோலி பண்டிகையை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு புறப்பட்ட வடமாநில தொழிலாளர்கள். திருப்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள். கட்டுக்கடங்காத கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். தொடர் மழை காரணமாக தண்டவாளத்தில் பாறை விழுந்ததால் கல்லாறு ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்ட மலை ரயில். மேட்டுப்பாளையத்திற்கு மலை ரயில் திருப்பி அனுப்பப்பட்டதால் பயணிகள் ஏமாற்றம். ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தாத திமுக அரசை கண்டித்து வரும் 19ஆம் தேதி போராட்டம். சென்னையில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிப்பு. கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8 அரிய வகை உயிரினங்கள் பறிமுதல். விமானத்தில் கடத்தி கொண்டு வந்த 2 பயணிகளை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. இலங்கையில் பெண் மருத்துவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு கண்டனம். நாடு முழுவதும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் நோயாளிகள் தவிப்பு.